ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிநெட் பிநெட்டை வந்து ஒரு பாடா ஒரு குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல வந்து எப்படி நம்ம டிப்ளாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நேற்று உள்ள வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பிநெட் நான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, in this practice test, we will install VNet pod networking solution to the cluster. Let us first inspect the setup. We have deployed an application called app in a default namespace. What is the state of the pod? So app சொல்லிட்டு ஒரு பாட் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் சொல்லிட்டு பாடோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் கிரியேட்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இது வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இல்லை, கண்டெய்னர் கிரியேட்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ வந்து நாட் ரன்னிங். இன்ஸ்பெக்ட் ஒய் த பாட் இஸ் நாட் ரன்னிங். ஸோ இந்த பாட் ஏன் ரன் ஆகலன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபெயில்ட். ஸோ இதில் வார்னிங் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் டு கிரியேட் பாட் சாண்ட்பாக்ஸ். ஸோ இதில் கியூப்லெட் ஃபெயில் டு கிரியேட் பாட் சாண்ட்பாக்ஸ் ஆர்பிசி எரர் கோட் அன்னோன் ஃபெயில் டு செட்டப் நெட்வொர்க் ஃபார் சாண்ட்பாக்ஸ். ஸோ ஃபெயில் டு செட்டப் நெட்வொர்க் ஃபார் சாண்ட்பாக்ஸ். ஸோ நெட்வொர்க் இஷ்யூனால தான் வந்து இந்த இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த பாட் ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இதுக்கு வந்து கிரியேட் ஆகலை. ஸோ நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் ஆகலை, அதனால தான் வந்து அந்த அப்ளிகேஷன் பாட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டிப்ளாய் வியூநெட் நெட்வொர்க்கிங் சொல்யூஷன் டு த கிளஸ்டர். view manifest file under the /root/view directory. ஸோ /root/viewல வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைலில் வந்து கண்டெய்னர் செக்ஷனில் வந்து சிஐடிஆர் பிளாக் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐபி அலோக் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதுவும் கிரியேட் பண்ண தேவையில்லை. சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபி அலாக் ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூப் ப்ராக்ஸியோடைய பாடை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூப் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நேம் ஸ்பேஸில் தான் வந்து கியூப் ப்ராக்ஸி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கியூப் சிஸ்டமில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் வியூ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியூப் ப்ராக்ஸின்னு ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஐபி அலாக் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். சிஸ்டம் ஸோ நம்ம கான்ஃபிக் மேப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். கான்ஃபிக் மேப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கியூப் ப்ராக்ஸி பாடில் செக் பண்ணி பார்க்கும்போது கிளியராக வந்து நமக்கு அந்த ஐபி அலோக் ரேஞ்ச் கிடைக்கல. ஸோ அதனால் நான் கியூப் ப்ராக்ஸி கான்ஃபிக் மேப்பில் வந்து செக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை வந்து அந்த ஐபி அலாக் ரேஞ்ச் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூப் ப்ராக்ஸி கான்ஃபிக் மேப்பில் போயிட்டு அதில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஐபி அலாக் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் நான் சொன்னது. கிளஸ்டர் சிஐடிஆர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளஸ்டர் சிஐடிஆர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, கியூப் ப்ராக்ஸியில் என்ன ரேஞ்சில் இருக்குதோ, ஸோ அந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ கண்டெய்னரில் வந்து வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அலாக் ரேஞ்ச் கொடுத்துட்டு அவங்க கொடுத்து செட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. செட் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வேணும் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்து கியூப் ப்ராக்ஸி கான்ஃபிக் மேம்ப்லேருந்து எடுத்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த இதை கிரியேட் பண்ணுறேன். அப்ளை இப்போ ஸோ நம்ம கிரியேட் பண்ண வியூநெட் பார்த்தீங்க அப்படின்னா டிமான் செட்டை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டிமான் செட்டு என்ன அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் கண்ட்ரோல் கெட் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவே இதில் வந்து ஒரு 3 நோட்ஸ் 4 நோட்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண அந்த வியூநெட் பாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வியூநெட் பாடு இங்கே எத்தனை நோடு இருக்கோ ஒவ்வொரு நோட்லேயும் வந்து ஒரு பாட் கன்ஃபார்மாக இருக்கும். ஒருவேளை நம்ம டிமான் செட் கிரியேட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நோட்லேயும் வந்து நம்ம கிரியேட் பண்ண பாட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் கிடையாது. ஒருவேளை வந்து நோட் 1ல் இருக்கலாம், நோட் 2ல் வந்து இருக்கலாம், நோட் 3ல் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த டிமான் செட் யூஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட 4 பாட் இருக்குது அப்படின்னு 4 நோட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நோட்லேயும் கன்ஃபார்மாக வந்து இந்த வியூநெட் பாட் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதான் வந்து டிமான் செட். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் கெட் பாட்ஸ். ஸோ இது எங்கே டிப்ளாய் ஆகும் பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம் நேம்ஸ்பேஸ் தான் டிப்ளாய் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூநெட் சொல்லிட்டு ஒரு பாட் புதுசாக கிரியேட் ஆகிருக்கு. ஒரு பாட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்போது ஆல்ரெடி வந்து கியூப் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு பாட் வந்து ரன்னிங் கண்டெய்னர் கிரியேட்டிங் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. ரன் ஆகல ஸ்டேட்டஸ் வந்து கண்டெய்னர் கிரியேட்டிங் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் மாறி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியூநெட்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் சொல்யூஷன் கிரியேட் பண்ணனால தான், ஒரு பாட் கிரியேட் பண்ணனால தான், அதாவது ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணனால தான் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் பாட் வந்து ரன் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.